குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் தெர்மல் இன்ஜினியரிங் ஒன்றில் ஃபஸ்ட் யூனிட்டில் டூயல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சம்மு கொடுத்துருக்கேன். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான சம்மு. தி கம்ப்ரஷன் ரேஷியோ ஃபார் ஏ சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் ஆப்ரேட்டிங் அண்ட் டியூயல் சைக்கிள் இஸ் 9 கொடுத்துருக்காங்க. அதாவது டியூயல் சைக்கிள்னு கொடுத்துருவாங்க, சரிங்களா? அது வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். டியூயல் சைக்கிளா, ஓட்டோ சைக்கிளா, இல்லை டீசல் சைக்கிளான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சம்முக்குள்ளே யோசிக்கணும், என்ன மாதிரி சம் சால்வ் பண்ணுறோன்னு யோசிக்கணும், சரிங்களா? The maximum pressure in the cylinder is limited to 60 bar அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து the pressure and the temperature of the air at the beginning of the cycle are 1 bar and 30 degrees Celsius, full stop. The heat is added during the constant pressure process up to 4% of the stroke அப்படின்னா. Assume the cylindrical cylinder diameter and stroke length of 250 mm and 300 mm respectively. Determine the air standard efficiency of the cycle. The power developed if the number of working cycle are 3 per second. Take for air CV equal to 0.71 kilojoule by kg Kelvin. CP is 1.0 kilojoule by kg Kelvin. Given data எழுதிக்கிங்க. என்னென்ன கொடுத்து ஒரு சிலிண்டர் அப்படின்னா ஒரு பிஸ்டன், சரிங்களா? அதான் இன்ஜின்னு. சிலிண்டர் டயாமீட்டர் டி வந்து 250 mm கொடுக்கலாம். இது வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும், 0.25. கம்ப்ரஷன் ரேஷியோன்றது 6ன்னு எப்போயுமே எடுத்துப்போம். சரி, பின்னாடி நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸ்ட்ரோக் லென்த்னா அந்த பிஸ்டன் மேலே கீழே போய்ட்டு வருது பார்த்திங்களா, அதான் ஸ்ட்ரோக் லென்த்து. அது 0.3 மீட்டர். இனிஷியல் ப்ரெஷர்னா P1, இனிஷியல் டெம்பரேச்சர் T1, அது கெல்வின் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ப்ரெஷர் P3 ஈக்குவல் டு P4 ஈக்குவல் 60 பார். கட் ஆஃப் ஈக்குவல் டு 4% ஆஃப் தி ஸ்ட்ரோக். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது? நம்ம கட் ஆஃப் ஈக்குவல் டு 4% ஆஃப் தி ஸ்ட்ரோக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து டியூயல் சைக்கிள் உள்ள பிவி டயக்ராம், ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். டியூயல் சைக்கிள் வந்தாலே இதுதான் பிவி டயக்ராம். அதாவது ரெண்டுமே கலந்துருக்கும். ஓட்டோ சைக்கிளும் டீசல் சைக்கிளும் ரெண்டுமே கலந்துருக்கும். இதில் வந்து 1 to 2 இஸ் எ அடியாபேட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ் சொல்லுவோம். 2 to 3 இஸ் எ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். 3 to 4 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அண்ட் 4 to 5 இஸ் தி அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது. 5 to 1 இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இதில் வந்து R ஈக்குவல் டு V1 டிவைட் பை V2 அப்படின்னு எடுத்துக்கணும், சரிங்களா? V1 டிவைட் V2 அப்படின்னா இதில் வந்து R ஈக்குவல் டு V1 டிவைட் பை V2 அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இதுக்கப்புறம் ரோ ஈக்குவல் டு T1 டிவைட் பை T3 ஈக்குவல் டு V4 டிவைட் பை V3. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான பாயிண்ட், இது முக்கியமானது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் காமன் தான். இது ரோ, சரிங்களா? இந்த V1 to 2ன்னா ஸ்வெப்ட் வால்யூம் VSன்னு சொல்கிறது. அந்த VCன்றது கிளியரன்ஸ் அப்படின்னா அந்த பிஸ்டனுக்கும் சின்ன கிளியரன்ஸ் இருக்கும், அதுதான் ஒரு VC அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்குவோம். ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அப்போ VS எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? ஒரு ஸ்ட்ரோக் வால்யூம். ஒரு சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட வால்யூம் வந்து π/4 d²L. அது d²ன்றது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ VS அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா VS கிடச்சிடும். அப்புறம் நம்ம ஆல்ரெடி தெரியும், இது ஒரு ரேஷியோ, இது ஒரு முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். R ஈக்குவல் டு VS ப்ளஸ் VC டிவைட் பை VC. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா VS எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது இதில் பார்த்துக்கணும், சரியா? R ஈக்குவல் டு இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து VC வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா VC வந்து நமக்கு கிடச்சிரும், சரிங்களா? அதுக்கப்புறம் V1 ஈக்குவல் டு VS ப்ளஸ் VC. இந்த பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், VSும் VCயும் சேர்ந்தது தான் V1 அப்படின்னு பேர், சரிங்களா? V1. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒன்று ப்ராசஸ் படி போயிட வேண்டியது. அதாவது 1 to 2 ப்ராசஸ் அடியாபேட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ்ஸு. இந்த அடியாபேட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ் P1 காமா ஈக்குவல் டு P2 காமா. இது ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் P2 கண்டுபிடிச்சிடலாம். இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P2. அந்த V1 டிவைட் V2 Rன்னு கொடுத்துருக்காங்க. அந்த R தான் கம்ப்ரஷன் ரேஷியோ சம்மில் கொடுத்துருக்கு. அப்போ P2 ஈக்குவல் டு 2.1 பார். நெக்ஸ்ட்டு வந்து T2 பை T1, இது ஒரு ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா T2 கிடச்சிடும். அந்த R V1 டிவைட் V2 R சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1.4. அந்த 1. காமா ஈக்குவல் 1.5 எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏரோட கான்ஸ்டன்ட், சரிங்களா? அதனால் T2 கிடச்சிடும். அடுத்து 2 to 3 ப்ராசஸ். அப்புறம் 2 to 3 ப்ராசஸ் என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அப்போ அதுக்குள்ளே ஃபார்முலா இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது T3 கிடச்சிடும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான்பா. அடுத்து வந்து இது முக்கியமான ரிலேஷனு. இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது P1 காமா ரோ -1 டிவைட் பை R -1 ஈக்குவல் டு 4 டிவைட் பை 100. இதைத்தான் இந்த சம்மில் கொடுத்துருந்தேன், பிகினிங்கில் பார்த்தோம்ல. அதாவது 4% ஆஃப் தி கட் ஆஃப் வால்யூம் கொடுத்துருந்தேன். இதைத்தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 4% கொடுத்துருந்தா டிவைட் பை 100 போட்டிருக்கேன். இதுலேருந்து நம்ம R தெரியும், ரோ கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரோ எதுக்குன்னா பின்னாடி யூஸ் ஆகும், சரிங்களா? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில்
3 to 4 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பவர். இதுக்கு வந்து ஃபார்முலா இது இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரோ யூஸ் ஆகுது பாருங்கள். T4 டிவைட் பை T3 V3 பை T4 இதை வந்து மாற்றி போட்டிங்க அப்படின்னா T4 டிவைட் T3 ஈக்குவல் டு V4 டிவைட் V3. இந்த V4 டிவைட் V3க்கு பதிலாக ரோன்றது சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் T4 கிடச்சோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் 4 to 5 அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். வி கேன் ரைட் இதை வந்து இப்படி எழுதலாம். இது வந்து முக்கியமான ஒரு V5 டிவைட் பை V4 ஈக்குவல் டு R பை ரோ இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடியபெட்டிக் ப்ராசஸுக்குள்ள ஃபார்முலா உனக்கு தெரியும். சரியா, அதே ஃபார்முலா தான், பட் வந்து நம்பர் மட்டும் மாறும். T5 டிவைட் T4 ஏன்னா 4 to 5 ப்ராசஸில் வரனால. சரி, இதுக்கு பதிலாக இந்த சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரோவும் தெரியும், ஆரும் தெரியும், காமா வச்சு T5 கண்டுபிடிச்சிடலாம். சரி, T5 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலர் எழுதியிருக்கேன் பார்த்தியா, V4 பை V5 கிட்ட ஆர் பை ரோ. இது வந்து நான் சால்வ் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் பார்த்துங்க. இப்போ வழக்கம் போல் அடியபெட்டிக் ப்ராசஸுக்குள்ளே P4 V4 காமா ஈக்குவல் டு P5 V5 காமா அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா இல்லை P5 கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஹீட் சப்ளைடு உள்ள ஃபார்முலா இது CV இன்ட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம். இதில் வந்து நல்லா கவனிங்க, ஹீட் சப்ளை வந்து ரெண்டு இதுலேயும் நடக்கும். கான்ஸ்டன்ட் வால்யூம் நடக்கும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லேயும் நடக்கும். சரியா, கான்ஸ்டன்ட் ஹீட் சப்ளை என்ன ஃபார்முலா, CV ஈக்குவல் டு ΔT. இந்த ΔT தான் T3 பை T2ன்னு போட்டிருக்கோம். ப்ளஸ் CP அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் வால்யூம் CV, ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் CP அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ஹீட் ஆட் பண்ணியிருக்கோன்னு தெரியும். ஹீட் சப்ளைடு கிடச்சிரும். ஹீட் ரிஜெக்டர்ஸ் ஈக்குவல் டு எங்கே ஹீட் ரிஜெக்ட் ஆகும், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ரிஜெக்ட் ஆகும். சரியா, ஹீட்டு. சரியா, இதுக்கப்புறம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா QR கிடச்சிடும். எஃபிஷியன்சிக்குள்ள ஃபார்முலா வந்து QS மைனஸ் QR டிவைட் பை QS. இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி எஃபிஷியன்சி கிடச்சிடும். 57.56% கிடச்சிடும். சரி, இப்போ எல்லாத்தையும் கொண்டு இப்போ பவர் கேட்டிருக்கேன். அப்போ M ஈக்குவல் டு PV, அதாவது PV டு MRT இதான் அந்த ஃபார்முலா. இதுலேருந்து M கிடச்சி போயிடும். அதுக்கப்புறம் ஒர்க் டன் ஈக்குவல் டு M இன்ட்டு QS மைனஸ் QR. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 16.99 கிலோ ஜூல் கிடைக்கும். இப்போ பவர் அப்படின்னா டெவலப் பண்ணால் ஒர்க் டன் இன்ட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள் 3 சைக்கிள், அதாவது 3 வாட்டி பிஸ்டன் மேலே இங்கேயும் போயிட்டு வந்துச்சு அப்படின்னா 50.99 51 கிலோவாட் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த சம்மு. இதில் வந்து நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நிறையா ஃபார்முலாஸ் இருக்கும். ஃபார்முலாஸ் ஒன்றுமே, இதுதான் டியூவல் சைக்கிள்குள்ளே முக்கியமான ப்ராசஸ். இந்த ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு வந்து எல்லா சம்மையும் நீ சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு PDF நான் இதில் அப்லோட் பண்ணி விட்றேன். சரிங்களா, தேங்க்யூ.